பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சத்திய வேத நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதோ இந்த நாளிலே நம்மளுக்கு புதிய வருடத்திற்கான ஆசீர்வாதமான செய்தியை அளிக்க வருகிறார் அரக்கோணம் வட்டம் அசமுந்தூர் நேதாஜி நகர் மற்றும் மின்னல் சபையின் ஊழியரும் போதகருமான சி ராஜயன் அவர்கள். பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே மகிமையும் கனமும் ஆட்சியும் உண்டாயிருப்பதாக. உங்கள் யாவருக்கும் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தில் புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான புதிய ஆண்டிலே தேவன் நம்மை நன்கு வழிநடத்தும்படி நம் வாழ்க்கையிலே நடந்த கடந்த கால எல்லா விதமான சாபத்துக்குரிய காரியத்தை தேவன் நீக்கி இந்த புதிய ஆண்டிலே தேவன் ஒரு புதிய பொலிவோடு நம்மை வழிநடத்தும்படியாய் கர்த்தருடைய வேதத்தினுடைய ஆலோசனை கொண்டு நாம் இப்போது தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். எபேசியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 23 துவங்கி 24 முடிய நாம் பார்க்க போகின்றோம். புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. நாம் கடந்த நாட்களிலே அநேக காரியங்கள் நாம் பலவிதமான இடர்பாடுக்குள் சிக்குண்டு இருந்தோம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மை ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை வழிநடத்தும்படி தேவனுடைய வசனத்தை நாம் கூர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய சிருஷ்டி என்றாலே எல்லாம் பழையவைகள் ஒழிந்தன. பழையவைகள் என்றாலே பல பாவ வாழ்க்கை, பலவிதமான இடர்பாடுக்குள் நாம் வாழ்ந்திருந்தோம் சென்ற காலங்களில். ஆனால் புதிய ஆண்டிலே கடவுள் நம்ம ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய வழியை நம்மை வழிநடத்தும்படி இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே தான் ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். விசேஷமாய் நாம் பழைய நாட்களிலே நாம் என்ன தவறு செய்தோம், என்ன நிலையில் இருந்தோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆண்டிலே நாம் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய நடைமுறையிலே எல்லா விதத்திலும் நாம் நன்கு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நம்முடைய எல்லாம் ஆசிக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால், தேவன் ஒரு அற்புதமான ஒரு சம்பத்தை பழைய பிரமாணம், அது என்னவென்றால், தேவன் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி நாள் மட்டும் ஒரு தேசத்தை அவர் விசாரித்தார். அந்த தேசம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கத்தில் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கண்பாந்தவர்களே, ஒருவேளை தேவன் ஒரு தேசத்தின் மீது நோக்கம் இருந்தார் என்றால், அந்த தேசத்தினுடைய மேன்மை என்னவென்றால் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆறு. ஒருவேளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் அனுபவிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் அதை அனுபவித்த ஒரு உண்மையான ஒரு வரலாறு. எனவே பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் எது என்றால் கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை தேவன் ஒரு வருஷத்தின் துவக்கம் முதல் அந்த வருஷத்தின் கடைசி நாள் மட்டும் அதை விசாரிக்கக்கூடிய தேவனாக இருந்தார். ஒருவேளை அந்த தேவன் நம்ம வாழ்க்கையிலே துக்கமான நாட்களிலே விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். முட்டி மட்டும் நாம் நம்மை அவர் விசாரிக்க வேண்டும் என்றால், நாம் அவருடைய பார்வைக்கு ஒரு புதிதான மனுஷனாய் காணப்பட வேண்டும். பார்வைக்கு ஒரு புதிய சிருஷ்டியா நாம் இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வர வேண்டும். அது கொண்டு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு உவமை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு எஜமான் ஒரு தோட்டத்தை நாட்டினான்.
ஒரு நாள் அந்த எஜமான் தன் தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்தான். அப்போது ஒரு அத்திமர கன்றை தோட்டத்தின் நடுவிலே அதை நட்டு இது நல்ல பலன் தரும் என்று எஜமான் அந்த தோட்டத்தின் மீது அந்த செடி மீது அவன் ஆவலாய் வந்தான். ஆனால் வந்தபோது அந்த செடியிலே ஒரு கனியும் காணப்படவில்லை. காணப்படாத போது அந்த எஜமான் அந்த செடி மீது வெகுண்டு கோபப்பட்டு தன் வேலைக்காரனை அழைப்பித்து, இந்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அதை நாம் வெட்டி போடுவோம் என்று அந்த எஜமான் தோட்டக்காரத்தில் சொன்னபோது தோட்டக்காரன், ஐயா இந்த ஆண்டு இருக்கட்டும் என்று சொன்னான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இந்த ஆண்டு ஒருவேளை கடவுள் நம்மை ஒரு புதிய மனுஷனாக அழைத்தால், ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒரு புதிய மனுஷனாய் வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் வேதத்தின் வாயிலாக தேட வேண்டும். அந்த எஜமான் அந்த தோட்டத்தில் இருக்கின்ற அந்த கனி அந்த செடியிடத்திலே அவன் வந்தபோது கனி இல்லாமல் போனதினாலே அந்த செடியை வெட்டி போட வேண்டும் என்று தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே சொன்னபொழுது அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா இந்த ஆண்டு இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி போடலாம் என்று வேலையாள் சொன்னபொழுது எஜமான் சென்று விட்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு அன்பார்ந்தவர்களே, இத்தனை ஆண்டுகள் நாம் கடவுள் இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறார். ஒரு நல்ல மனைவியாக, கணவராக, பிள்ளையாக, பெற்றோராக இந்த பூமியிலே நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன கனி கொடுத்தோம்? ஒருவேளை நாம் மனைவிக்கு பிரியமாய் அல்லது கணவருக்கு பிரியமாய், பிள்ளைகளுக்கு பிரியமாய், பெற்றோருக்கு பிரியமாய் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த கடவுளுடைய சித்தத்தை அல்லது அவருக்கு பிரியமா நாம் வாழ்ந்தோமா என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஒரு முடிவோடு நாம் கடந்து செல்வோம். எனவே தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எனவே எந்த ஒரு மனுஷனும் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் மனமாற்ற, ஏனென்றால் நீங்கள் அவரோடு கூட மரித்தது உண்டானால் அவரோடு கூட எழுந்திருப்பது நிச்சயம். நீங்கள் அவரோடு கூட பாடுகள் சகித்தது உண்டானால் அவரோடு கூட ஆளுகை செய்வது நிச்சயம். எனவே நாம் தேவன் நம்மை இந்த பூமியிலே படைத்த நோக்கமே என்னவென்றால் நாம் வாழ வேண்டும். மனிதன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் மரணத்தை தேடிக்கொண்டான். எனவே தேவன் மனிதனை கைவிடாதபடியால் தன் குமாரன் இந்த பூமிக்கு மனுஷனாக அனுப்பி, மனுஷன் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனுஷன் மீண்டும் நித்தியத்தை பெற வேண்டும் என்பதற்காக தீத்து புத்தகத்தில் 1:3 சொன்ன வண்ணமாக ஆதி முதல் பொய்யுறாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்னவென்றால் பரலோகத்துக்குரிய வாக்கு தத்தம். இந்த உலகம் அற்பமானது, உலகம் நிலையில்லாதது, நாம் இருக்கின்ற சரீரம் கூட அது நிலையற்றதா இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மானது அது கடவுள் கொடுத்தது. அந்த கடவுளுக்கு நாம் பிரியமா இருப்போமானால், அந்த பரம பிதாவுக்கு நாம் பிரியமா இருப்போமானால் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இதனால் நாம் தெரிந்து கொள்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி வைத்து போகிறார். அவர் எப்போது வருவார் என்றால் ஒரு திருடனை போலே வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21:5 நாம் வாசிக்கும்போது, சிங்கத்தின் மேல் விற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிது என்றால் இந்த பூமி என்பது பழமை. நாம் சென்ற வாழ்நாட்கள் கூட அது பழமையான நாட்கள், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு புதிய மனுஷனாக புதிய காரியத்தை நாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே தான் எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது பரலோகத்து குறித்து சொல்லியிருக்கிறது.
ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தில் அங்கு வேதனையோ கண்ணீரோ வியாதியோ பலவிதமான போராட்டமோ அங்கு இல்லை. ஆனால் இந்த பூமியிலே எல்லாம் மனிதனை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. மனிதன் தினமும் மரணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் மனமகிழ்ச்சி இழந்து துக்கத்தோடு இரவும் பகலும் கழித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட ஒரு மனிதன், கிறிஸ்துக்குள் இரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நித்தியத்தை சுதந்தித்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். எனவே தான் அங்கு புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் காணக்கூடிய இந்த வானமும் பூமியும் ஒழிந்தாலும், நாம் வாழக்கூடிய இந்த இல்லங்களும் நம் சரீரங்களும் அழிந்தாலும், நிலையானவர் தேவன், நித்தியமானவர் தேவன். நாளுக்கு நாள் ராஜ்யங்கள் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள், சட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, உலகமே கூட சில சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மாறாதவர் இருக்கிறார். அந்த மாறாத தேவனிடத்திலே நான் நம்பிக்கை வைப்போமானால் இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் நமக்கு தேவன் கொடுப்பார். இந்த ஆண்டிலே மன மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு கர்த்தர் சகல நன்மையும் நமக்கு கூட்டி கொடுத்து நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தையும் தேவன் வழிநடத்தும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கின்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த அருமையான புதிய ஆண்டுக்காக நன்றி ஐயா. நல்லவரே, சென்ற நாட்களிலே உமது கிருபை எங்களை பாதுகாத்தது ஐயா. இந்த புதிய ஆண்டிலே தேவரீ இது நாங்கள் காண செய்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கனி தரக்கூடிய மரங்களாக, நீர் எங்களை விசாரிக்கக்கூடிய தேவனாக, நல்லவரே உமக்கு நாங்கள் பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கின்றோம். இந்த செய்தியின் வாயிலாக அநேக உள்ளங்கள் மனமாற்றத்தை பெறவும், புதிய மனுஷனாகிய ரட்சிப்பை தரித்து கொள்ளவும், நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்வை வாழவும், கிறிஸ்துவின் வருகையிலே மகிழ்ச்சியோடு ஏறெடுத்து கொள்ளவும், பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் எங்களுடைய பெயர்கள் எழுதப்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உலக மீட்பராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபக்கேளும் எங்கள் ஜீவன தகப்பனே, ஆமேன். ஊழியர் சி. ராஜையன் அவர்கள், கிறிஸ்துவின் சபை, நேதாஜி நகர். தொழுகை நேரம் காலை 7:30. அசமந்தூர் கிறிஸ்துவின் சபை காலை 9:30. மின்னல் கிறிஸ்துவின் சபை மாலை 3:30. நீங்கள் எங்களோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9451568800 8883551023. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.